வாங்கோ வாங்கோ, இங்கே இறக்கி வைங்கோ. ஆ, எல்லா பொருளையும் எடுத்து வைங்கோ. நான் அடுப்பில் பால் வச்சுட்டு வந்தேன், அதை அடுப்பை நிறுத்திட்டு வந்துடுறேன். ஆ, ஓகே சார். ஏங்க சொல்லுங்க. இது என்னங்க, இடமே இவ்ளோ இருட்டா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு. நானும் அதே தான் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ இருட்டா இருக்கு, ஒரு லைட் கூட போட மாட்டாங்களா? சீக்கிரம் பார்த்துட்டு போகலாங்க. ஆ, கண்டிப்பா போயிடலாம். இங்க என்னமோ மாதிரி ஃபீலா இருக்கு, சரியில்லை ஏதோ. என்னங்க, நான் தான் பயப்படுறேன்னு நினைச்சேன், நீங்களும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கும் பயமா தான் இருக்கோ? பயமா இல்ல, இந்த இருட்டா இருக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படாம இருங்க. சீக்கிரமா லிஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ம். ஆ! காப்பாத்துங்க. அ, அ, அதித், அதித், அது என்ன சவுண்ட் அங்க? இருங்க இருங்க. ஆ! ஏங்க பயப்படாதீங்க, ஆ! பயப்படாதீங்கன்னு சொன்னேன். நம்ம இந்த இடத்த விட்டு போகலாமா? பயமா இருக்கு. உள்ள யாருக்கோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க, என்னன்ட்டு பார்த்துட்டு போலாம், இருங்க. ம். என்னம்மா பொண்ணே, பயந்துட்டு இருக்கே? அ, ஆ! எதுக்காக பயந்துட்டு இருக்கேம்மா? ஏங்க முகத்தை பயந்த மாரி காமிச்சிக்காதீங்க. ம், அப்படியே இருங்க. ம். எனக்கு என்னமோ இந்த சேட்டு மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ம். அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கோ? இல்ல சார், உள்ள இருந்து யாரோ கத்துன மாரி சவுண்டு கேட்டுச்சு, அதான் யாருன்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, உள்ள இருந்து யாராவது சவுண்டு கொடுத்தது தெரியலையே. போய் அதுங்க வாயெல்லாம் மூடி வைக்கணும். யார் சார் உள்ள இருக்கிறது? அதோ தம்பி, என்னோட பொண்ணு தான் அது. மாத்திரை மருந்து சாப்பிட அதுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு பிடிக்காததுனாலே அது சாப்பிட்றதுக்கு இப்படிதான் அடம் பிடிக்கும். ஏங்க, இவர் சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேங்க. ம், என்னாலையும் தான். என்னம்மா அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்கோ? ஒன்றும் இல்லை சார். அம்மா, அம்மா. அதித். இப்போ கேட்டதும் உங்க பொண்ணோட சவுண்டா? ஆ, ஆமா தம்பி. ஐயோ, இவங்க என்ன இங்க தனியா விட்டுட்டு எங்க போறாங்க? தம்பி நில்லுங்கோ, எங்கே போறீங்கோ? உள்ள கத்துறது நிஜமாவே உங்க பொண்ணு தானான்னு பார்க்க போறேன். அம்மா, வேண்டாம். ஐயோ, ஆ, ஐயோ, யார் அது உள்ள இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க? டேய், அவளுங்க வாய எல்லாம் மூடி வை. சாரி சார், அடங்கவே மாட்டேங்கிறாளுங்க. வாயில டேப்ப போட்டு ஓட்டி வையடா. ஓகே சார். ஏய், என்ன தம்பி கஸ்டமர் கிட்ட கோபப்படுறீங்கோ? யார அங்க அடைச்சு போட்டு வச்சிருக்க? யாரா இருந்தா உனக்கு என்ன தம்பி? டெலிவரி பண்ண வந்தோமா போனோமான்னு இருக்கணும், கேட்டா? ஒழுங்கா உள்ள யார அடைச்சு போட்டு வச்சிருக்கன்னு சொல்லிடுங்க. ஏய், வெளியே போ நீ. அதித், வாங்க போகலாம். ஏய், இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லை, இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடுச்சு. இதுக்கு மேல இவங்கள வெளியே விட்டா நம்ம மாட்டிக்குவோம். இவங்களையும் உள்ள பிடிச்சி போடுறது தான் நல்லது. உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல முடியுமா முடியாதா? தம்பி, உன்னை நான் அமைதியா போக சொன்னேன், நீ கேட்கல. உனக்கு விதி அமைச்சது இதுதான். என்ன சொல்றீங்க? டேய், ஆ, சொல்லுங்க சார். எக்ஸ்ட்ரா இங்கே 2 டிக்கெட் இருக்கும். ஆஹா, ரொம்ப நல்லதா போச்சு சார். கதவு பூட்டி தானே சார் இருக்கு? ஆ, அதெல்லாம் பூட்டி தான் இருக்கும். நல்லது சார். டேய், யாருடா நீ? ஆ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதித், வேண்டாம்.
வாங்க போயிடலாம். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? என்கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே. என்னடா சொல்ற? டேய் நில்லே. ஐயோ, சொல்லே கேட்க மாட்டே நீ. அதீத் வேணாம், போகாதீங்க. ரெண்டும் உள்ளே நல்லா மாட்டிக்கிச்சிங்கோ. நல்லதா போச்சு, இனி நமக்கு கஷ்டம் இல்லை. வேண்டாம், இனி அடிக்காதீங்க, வலி தாங்க முடியல. அப்போ நான் காப்பாத்துங்கன்னு கத்தாம இரு. நாங்க கத்த மாட்டோம், ப்ளீஸ் இனி அடிக்காதீங்க. நல்லது. ஏய் வந்து மாட்டிக்கிட்டீங்களா? யாருடா நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? வாய மூடு. ஒழுங்கா வாய மூடிட்டு அங்க போயிரு போ. எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவ நீ? ஐயோ போகாதீங்க, அவன் கையில கத்தி இருக்கு. ஜாஸ்தி தைரியம் தான் உனக்கு. ஏய் யாரு மேல கைய வச்சன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? அதீத் வேண்டாம், வந்துருங்க அதீத். அடடே, லவ் ஜோடியா? கைய விடுங்க கவி. அதீத் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், வாங்க. கைய விடுன்னு சொன்னேன். நான் விட மாட்டேன். அதீத் ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் அதீத் ப்ளீஸ், போலாம், பயமா இருக்கு. சுட்டு விரல் நீ காட்டு, சொன்னபடி ஆடுவேன். உன்னடிமை நான் என்று கையெழுத்து போடுவேன். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நானும். ஐயா, இதுங்க இங்க இருந்து லவ்ஸா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. சரி கைய விடுங்க, நான் போகல. சண்டைக்கு போகாதீங்க. இதுங்க ரெண்டு லவ் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோங்க போல. டேய், அட யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. உனக்கு என்னையா வேணும்? ஏய், நீ எதுக்கு உள்ள வந்த? உள்ள பொண்ணுங்க கத்துற சவுண்ட் கேட்டுச்சேன்னு பார்க்க வந்தேன். பாத்துட்டியா? ஆமா, ஏன்? அங்க நின்னு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். இவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னடா அங்க தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? உங்க ஆயா ஒழுங்கா அந்த 3 பொண்ணுங்களையும் விட்டுட்டு ஓடி போயிட்டு. அது சரி, இதுங்களை விட்டுட்டு போறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல. பின்ன அந்த 3 பொண்ணுங்களையும் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? நாங்க என்ன பண்ணா உனக்கு என்னடா? அது சரி, நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தான்டா ஓட போற. டேய் மென்டல், இது என்ன உடம்பு ஃபுல்லா எழுதி வச்சிருக்க பைத்தியக்காரா? நம்ம நிஜமாலே பைத்தியம் தான்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? பாத்துக்கலாம். என்னடா பைத்தியக்காரா, அங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், யார பார்த்து பைத்தியக்காரன்ற? உன்னதான். ஏய் வெளி போ. பைத்தியக்காரன் இங்க இருந்துகிட்டு எல்லார் உயிரையும் வாங்கிட்டு இருக்கான், பைத்தியக்கார பையன். நம்மள என்ன இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான். இதுக்கும் மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. வெளியே போறதுதான் நல்லது. அப்படி வா வழிக்கு. இருடா, என் பாஸ கூட்டிட்டு வந்துட்டு உன்னை பாத்துக்கிறேன். ஏய் சைத்தான் கே பச்சா, போ கூட்டிட்டு வா போ. இருடா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ. என்ன எடுத்துட்டு வரணும்?
ஏதோ இருக்குன்னு சொன்னல, போய் எடுத்துட்டு வா போ. இருடா. ம். யாருமா நீங்கெல்லாம்? இவங்க ஏன் உங்க எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க? அழாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க, என்ன ஆச்சு? நாங்க எல்லாரும் 11th படிச்சுக்கிட்டு இருக்கோம். இருடி நான் சொல்றேன். நாங்க இங்க பக்கத்துல இருக்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 11th படிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. போன இடத்துல எங்களை கடத்திட்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. ஆமாங்க, எங்களை பாம்பேல கொண்டு போய் விற்க போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க. பாம்பேலையா? ரொம்ப அடிக்கிறாங்க, வலி தாங்க முடியலங்க. அழாதீங்கடி, எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ பேசாத, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. சாரிடி. சரி, எல்லாம் அழாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நிறைய பேர் மோசமா தான் இருக்காங்க. நீங்க அதுலயும் இவ்ளோ தைரியமா வெளியே வந்திருக்கீங்க. சரி, இன்னைக்கு நீங்க ஸ்கூல் போனீங்களா? இல்லங்க. அப்போ நீங்க ஸ்கூலை கட்டு அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? இந்த பொண்ணுங்க என்ன இப்படி பண்ணிருக்காங்க? இருந்தாலும் ரொம்ப ஓவர் தைரியம் தான் உங்களுக்கு. மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ், எப்படியாவது காப்பாத்தி மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். நீங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னுமே புரியலையா? இந்த உலகத்துல சின்ன குழந்தைங்களை கூட சும்மா விட மாட்டேங்கிறாங்க. இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்க வந்தது உங்க வீட்ல இருக்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஓ, அப்போ வீட்ல கூட தெரியாம தான் நீங்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. ஸ்கூலுக்கு உண்மையா இல்ல, பேரண்ட்ஸ்க்கும் உண்மையா இல்ல. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் இருக்கா உங்களை பாத்துக்கிறதுக்கு? இவ்வளோ சிம்பிளா தனியா வெளியே வந்திருக்கீங்க. எவ்வளோ நியூஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு வரலையா? சாரி, எப்படியாச்சும் காப்பாத்துங்க. வாய மூடு. இந்த பொண்ணு தான் அறிவே இல்லாம கூப்பிட்டுச்சுன்னா உங்க 2 பேருக்கு கூட அறிவு இல்லையா? நான் வேணான்னு தான் சொன்னேன், இவ தான் கேட்காம என்ன கம்பல் பண்ணா. நானும் வேணான்னு தாங்க சொன்னேனே. ஆமா, இவங்க சொல்றது சரிதான், நான் தான் 2 பேரையும் கம்பல் பண்ணி கூப்பிட்டேனே. ஓ, அப்படியே கூப்பிட்டு பாம்பேல போய் செட்டில் ஆகலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? இல்ல. எவ்வளோ சிம்பிளா சொல்ற நீ. நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன்னு. நீ தானே கம்பல் பண்ணி கூப்பிட்ட. அப்போ நீயே பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். வாங்க கவி, நம்ம போகலாம். அதித், பாவம் அவங்க. இப்படியே விட்டுட்டு போனா அவங்க இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அது இவங்களுக்கு தெரியணும்ல, தெரியட்டும். இந்த வாட்டி பட்டாதான் புரியுமே இவங்களுக்கெல்லாம். போவாதீங்க ப்ளீஸ். எங்களை காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, இப்படி விட்டுட்டு போறேன்னு இப்ப சொல்றீங்க. உங்களுக்கு எங்களை பார்த்தா பாவமா தெரியலையா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்போ பாவமா தான் தோணுச்சு. நீங்க பர்த்டே பார்ட்டிக்காக தான் வந்தீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு பாவமும் தோணல, ஒன்னும் தோணல. ப்ளீஸ் சார், இது போல தப்ப இனி நாங்க பண்ணவே மாட்டோம். இந்த ஒரு வாட்டி மட்டும் காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். அதித் பாவம், தெரியாம தப்பு பண்ணிருப்பாங்க, விட்டுருங்க. சரி, நான் உங்களை காப்பாத்தி கூப்பிட்டு போறேன். இன்னொரு வாட்டி இதே போல பண்ணீங்கன்னா என்ன பண்றது உங்களை? பண்ணவே மாட்டோம். நீங்களே பண்ண சொன்னாலும் இது போல தப்பு இன்னொரு வாட்டி நாங்க பண்ண மாட்டோம். நல்லது. சரி, 3 பேரும் எழும்புங்க, போகலாம்.
எங்க 3 பேரோட ஒரு கை மட்டுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ம், எலும்புங்க. தேங்க்ஸ். ஏங்க அவங்க வர்றதுக்குள்ள போயிடலாம் வாங்க. வாங்க போகலாம். அவங்க போயிட்டு நேரப்போ லிஸ்ட் எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ கிளம்புவாங்க அவங்க. கிளம்பிட்டாங்களா என்ன ஏதுன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்போம்.